இப்போ நெறைய பேர் வந்து இந்த 12 ராசியோட வாழ்வாதாரம், அடுத்தது கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளில வரணும் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் அவ்ளோ அழகா சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது மேஷ ராசி. மேஷ ராசி எப்படி இருக்கு? அவங்க கடன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா, அவங்க என்ன இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் குணாதிசயமே ம், கூட்டு ஜாயின் பண்ணி பண்ற விஷயங்கள் நிறைய பிடிக்கும். ம், சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. ம், ஒரு சிலர் மட்டும்தான் இதா இருக்கும். பட் கோச்சார ரீதியாக ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த ராசி வாக்குப்பளிதம் உண்டு. கரெக்டா வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த ம், சொல்ற சொல் இதாயிரும். இந்த ராசி மற்றவங்களை வளர்த்து விடுற ராசிங்க. ம், மற்றவங்களை எல்லாத்தையும் வாங்க பண்ணுங்க அரவணைத்து கொண்டு போகிற ராசி. ம், இந்த ராசியோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ம், இவங்களுக்குன்னு ஒரு புனைப்பெயர் வந்துடும். ம், என்னதான் பேர் இருந்தா கூட ம், இவங்களும் குட்டிம்பாங்க, ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ம். இப்போ வாழ்க்கையில் ரொம்ப இதாக இருக்கும். இவங்க எப்பவுமே வேலைக்கு சம்மந்தப்பட்டது எப்பவுமே அடிக்கடி மாற வேண்டிய சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இங்கே இருந்தால் 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே 3 ம். வருஷம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாறிட்டே இருக்கும். இருப்பாங்க. ம், ஏன் இந்த ராசிக்குன்னா, இந்த ம், ராசிக்கு கற்றுக்கொள்ள விருப்பப்படுற ராசி. தன்னை ம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓகே இதுக்கு மேலே கற்றுக்க வாய்ப்பு இல்லை போல் இருக்கே, சரி வேறு பக்கம் மாறுவோம். வளர்ச்சியை நோக்கி எப்போவுமே இருக்கும். இந்த ம். ராசியோட அம்சமே இதுதான். இந்த ராசிக்கு எப்பவுமே தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி பல இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ம், அதில் சறுக்குனவங்க கடனாக போயிடுறாங்க, ம், ஜெயிச்சவங்க யோகமாக போயிடுறாங்க. ம், கடனை பற்றி பேசுவோம். அப்போ ம், இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ம், இயற்கையாகவே இந்த ராசிக்கு சூரியன் வீடு. ம், இவங்க ஊரை பற்றி இவங்களை விசாரிச்சா அவங்க அம்மா அப்பா பற்றி குலங்கள் பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. ம், ஆமாங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி அவ்வளோ சிறப்புமிக்க ராசிங்க. இந்த ம். மாதிரி இந்த ராசி குணாதிசயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணலாம்? பொதுவாக ஆ, கடன்பட்ட நெஞ்சம் போல் ம். கலங்கினால் இலங்கை வேந்தன்பாங்க. ஆமா, அது பழமொழி இருக்கு. அது மாதிரி இந்த ராசி ஆ, கடன் வராத வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக தைரியமாக இருக்கும். ம். வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்க இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே? அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். இப்படி நானே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? நம்ம ஜோதிடர் விஜயகுமார் ஐயாவை நம்ம சந்திப்போம். அவர் வாயாலே அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் 12 ராசிக்கு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். இப்போது நிறைய பேர் இந்த 12 ராசியோட வாழ்வாதாரம், அடுத்தது கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளில வரணும் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி. மேஷ ராசி எப்படி இருக்குது, அவங்க கடன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் இருக்குது சொல்லுங்கய்யா. நிச்சயமா. முதல்ல மேச ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு. இங்கே சூரியன் உச்சம் பெறும், இங்கே சனிங்கிறது நீச்சம் பெறும். அப்போ சூரியன் அப்படின்னாலே நிர்வாகத்திறமை, ரெஸ்பெக்ட், அரசியல் சம்மந்தப்படும். இந்த ராசிக்கு கௌரவம் இருக்கிற இடத்துல இந்த ராசி இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதே மாதிரி
தைரியம் ஜாஸ்தி. மற்றவங்களாம் இருக்குங்க, யோசிச்சு அப்புறம் பார்க்கலாம், ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் இந்த ராசி கேட்போமே, என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முன்னுக்கு நிற்கிற ராசி. இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டே எங்கே இருந்தாலும் இவங்க இருக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில், ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அருகில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிற காலனி அந்த ஏரியா பக்கம் இருந்தால் இவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் குணாதிசயமே கூட்டு ஜாயின் பண்ணி பண்ற விஷயங்கள் நிறைய பிடிக்கும், சக்சஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இதாக இருக்கும், பட் கோச்சார ரீதியாக ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த ராசி வாக்குப்பளிதம் உண்டு, கரெக்டாக வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த சொல்கிற சொல் இதாயிரும். இந்த ராசி மற்றவங்களை வளர்த்து விடுற ராசிங்க. மற்றவங்களை எல்லாத்தையும் வாங்க பண்ணுங்க அரவணைத்து கொண்டு போகிற ராசி. இந்த ராசியோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இவங்களுக்குன்னு ஒரு புனைப்பெயர் வந்துடும். என்னதான் பேர் இருந்தா கூட இவங்களுக்கு குட்டிம்பாங்க, ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த ராசிக்கு வண்டிய வாகனங்கள் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டு இயற்கையாக அமைய வாய்ப்பு உண்டு. ஆனால் சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி. தைரியம் மிக்க ராசி. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் சம்பந்தப்பட்டதை பற்றி சொன்னேன். அதில் திருமணத்துக்கு பின் லைஃப் வேற, திருமணத்துக்கு முன் லைஃபே வேற. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப தான் இருக்கும். இவங்க எப்பவுமே வேலைக்கு சம்மந்தப்பட்டது எப்பவுமே அடிக்கடி மாற வேண்டிய சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இங்கே இருந்தால் 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே 3 வருஷம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த ராசிக்குன்னா, இந்த ராசிக்கு கற்றுக்கொள்ள விருப்பப்பட ராசி, தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓகே இதுக்கு மேலே கற்றுக்க வாய்ப்பு இல்லை போல் இருக்கு, சரி வேறு பக்கம் மாறுவோம். வளர்ச்சியை நோக்கி எப்போவுமே இருக்கும். இந்த ராசியோட அம்சமே இதுதான். இந்த ராசிக்கு எப்பவுமே தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி பல இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதில் சறுக்குனவங்க கடனாக போயிடுறாங்க, ஜெயிச்சவங்க யோகமாக போயிடுறாங்க. கடனை பற்றி பேசுவோம். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உண்டு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட லாபம் உண்டு. எப்பவுமே இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும், குறைந்த வேலையாட்களாக இருக்கணும். இப்போ ஒரு சில இடத்துல 4 பேர் இருக்கிற வேண்டியதுல 10 பேர் போடக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் போடுவாங்க. இப்போ பின்னாடி டெவலப் ஆகுங்க. டெவலப் பண்ண வேண்டிய ராசி. இப்போ இந்த ராசிக்கு நிர்வாக திறமையில பெஸ்ட்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த ராசி வேலைக்கு போயிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலன்னா மேனேஜர் ஆகிறது, சூப்பர்வைசர் ஆகிறது, இதெல்லாம் இந்த ராசிக்கு யோகங்கள். குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாக உண்டு. இயற்கையாகவே இந்த ராசிக்கு சூரியன் வீடு. இவங்க ஊரை பற்றி இவங்க விசாரிச்சா அவங்க அம்மா அப்பா பற்றி, குலங்கள் பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. ஆமாங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி அவ்வளோ சிறப்பு மிக்க ராசிங்க. இந்த மாதிரி இந்த ராசி குணாதிசயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. கடன் பிரச்சனைலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணலாம்? பொதுவாக கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்பாங்க. அது மாதிரி இந்த ராசி கடன் வராத வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக தைரியமாக இருக்கும். கடன் வந்து கட்ட முடியல, சமாளிக்க முடியல அப்படின்னா ரொம்ப மனக்குறிகிறோம். கடன் இவங்க வாங்கினாங்களான்னு ஏதோ ஒரு நண்பர்கள் வகையிலையோ இல்லை உறவுக்காக, சொந்த பந்தத்துக்காக வேற யாருக்காவது வாங்கி கொடுப்பாங்களோ, வாங்கி கொடுத்து இல்லைன்னா ஃபேமிலியோட கமிட்மெண்ட்டுக்காக வாங்கிக்குவாங்க. தந்தையோட கடனை தாங்கினது இந்த ராசி. தங்கை இல்லை அக்காவுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக பண்ணோம். இதே பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு போகிறாங்க, ஃபேமிலி அம்மா அப்பாவுக்காக கடன் வாங்கிட்டு, உடம்பு சரியில்லைன்னு கடன் வாங்கிட்டு மாட்டிக்கும். அப்போ மீண்டும் வந்துடுவாங்களா? அதற்கு நிச்சயமாக ஒரு சில பரிகாரம் இருக்கும். இப்போ எதெல்லாம் இந்த ராசி கடனில் ஃபஸ்ட்டு மாட்டோம், அப்புறம் பரிகாரத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ராசி பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைக்கிறதுல பெஸ்ட் ராசி. அப்போ டீ குடிக்கிறதுக்கு டீ எஸ்டேட் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டக்குன்னு அகலக்கால் வைக்கும். அது பண்ணக்கூடாது. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சின்ன லெவலில் ஆரம்பித்து போக போக எக்ஸ்பென்ஷன் பண்ணாமல் பெரிய முதலீடு போட்டுரும். அதனால மாட்டிக்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த கோபத்தினால டக்குன்னு வேலையை வேணான்றோம். இப்போ வேலைக்கு நல்ல சம்பளம் நல்லா இருக்கும், வீடு இடம் கடன் வாங்கி வச்சிருப்பாரு, திடீர்னு கோவம் வந்து வேணாம் போங்க அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த கடனாக ஆரம்பிச்சிடும், குடும்பம் தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கோவத்தை குறைத்தால் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த கடன் உண்டான வழிவகைகள். திருமணத்தை சிம்பிளாக பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி. திருமணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டப்படுத்திடும். 4 பேர் சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி கிராண்டாக பண்ணிடுவாங்க, ரொம்ப கிராண்டாக. அப்போ அந்த கிராண்ட்னஸ்ங்கிறது இதில் தான் கடன் ஆகிடுறது. நிறைய பேர் கடன் ஆயிடுது. அப்போ கிராண்ட்னஸ் அல்ல, கடன் ஆகிறத விட கிராண்ட்னஸாக இருந்து வாழ்ந்துட்டா பரவாயில்ல. இன்றைய காலத்தில் ஒரு சில திருமணத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு வந்துட்டா இதாயிருது. இதெல்லாம் கடன் வருகின்ற சூழ்நிலைகள். சரி, கடன்ல இருந்து மீண்டு வர வழிவகை என்ன? பொதுவாக கடனை வந்து மீண்டு வர்றதுக்கு மைத்திரேய முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு. அது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரை, இதுல ஒரு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு சிறு பணத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு அவங்களுக்காக அப்படி பண்ணலாம்.
இல்லை பேங்க்ல கடன் வாங்கிட்டாங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் பார்த்து இந்த செவ்வாய் ஓரையில பார்த்து குறிப்பிட்ட பணத்தை அந்த அந்த பேங்க்ல கட்டுறதுலாம் ஆன்லைன்ல கட்டக்கூடிய அம்சம் இருக்கு. இல்லை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்படி பண்ணும் பொழுது இன்னும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்த அன்னைக்கும் கடன் அடைக்க வழி பிறக்கின்றன. பரவாயில்ல. இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான கடன் அடைக்க. இல்லை சார் கோயில் வழிபாடா வேணும் அப்படின்னா நரசிம்மரை பிடித்தால் உங்கள் வாழ்வில் சிறக்குங்க. நரசிம்மர் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணும் பொழுது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நரசிம்மரும் வராகியும் இவங்களை காத்து மேல் நோக்கி தூக்கி விட்டுறாங்க. சூப்பர் சூப்பர். கடன் சம்பந்தப்பட்டது படிப்படியாக மேல் நோக்கி வந்துடுறாங்க. நிச்சயமாக இவங்க மேன்மை வருவாங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது நம்ம ரிஷபராசிக்கு போயிடலாம் ஐயா. நிச்சயமா ரிஷப ராசி கவர்ச்சி மிக்க ராசி, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற ராசி. அப்போ இந்த ராசியோட குணாதிசயமே இவங்க எங்க இருக்கவங்கள கலகலப்பாக இருக்கும். 4 பேர் இந்த ராசி கூட இணங்கிருத்தல், கூட்டம் சேர்க்கிற ராசி பெஸ்ட். இப்போ இந்த ராசி எங்க இருக்காங்களோ சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வருவாங்க. இந்த கிராமத்து பக்கத்தில் சொன்னும்போது இந்த வீட்டு திண்ணையில தான் பல பேர் உட்காந்து மீட்டிங் போடுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க பழமொழி. ஆமாம் பழங்காலத்தில். ஆமாம் இந்த ராசி பார்த்தீங்கன்னா இந்த இவங்க எப்பயும் கூட்டத்தோடய இருப்பாங்களோ. இந்த ராசி இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். ஓகே. இவங்க அவ்வளோ ஜாலியாக பேசக்கூடிய அம்சங்கள் இதாக இருக்கும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விகட யோகமாக ஜாலியாக பேசுறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா இந்த பிறப்பால் உச்சம் பெற்ற ராசி இந்த ராசி. சந்திரன் உச்சம், பிறக்கும் பொழுதே உச்சத்தில் பிறந்ததான இந்த ராசி தான். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். 9, 10 யாருக்கு இருக்கோ எவ்வளோ கிலோ தான் மீண்டு வந்துடுவாங்க. அப்போ அவ்வளோ தைரியமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. ராசி ஒன்று கவனமாக இருக்க வேண்டியதே கடன் தான். ஏன்னா இந்த ராசிக்கு கடன் எங்கெல்லாம் கிடைக்குன்னு கேட்டால் அந்த ராசி தான் கேட்கணும். அவங்களுக்கு கேட்டால் சொல்லிடுவாங்க. நிச்சயமா இந்த பேங்க்ல இவ்வளோ வட்டி, இந்த பேங்க்ல இவ்வளோ வட்டி, இவங்ககிட்ட வட்டி. அப்போ அவ்வளோ கடன் வாங்குவாங்களோ. கடன் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கும். ஓ. இவங்க கிரெடிட் கார்டில் மாட்டிக்கும். கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டதில் இந்த ராசி முக்கியமான கேஷாக தான் பயன்படுத்தணும். கிரெடிட் கார்டில் டக்கு டக்குன்னு போட்டுட்டு எவ்வளோ பணம் போச்சுன்னு தெரியாது. ஐயோ இவ்வளோவா, சிபில் ஸ்கோர் பாதிச்சதே, ஒரு நல்லா கட்டிட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு மிஸ்டேக் ஆயிரும். அப்போ இந்த கடன் சம்மந்தப்பட்டது இந்த மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அது இது மிஸ்டேக். இப்போ என்னென்னா வீடு சாதாரணமாக கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த ராசியோட வீடு இந்த ராசியோட கடன் ஆகும் வழிவகையை சொல்லிடுறோம் பாருங்க. சாதாரணமாக வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. போக போக உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியே, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இன்னொரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த டைல்ஸ் வேணும், இந்த சாண்டிலின் லைட்டு வேணும், அப்படியே போயிட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ இவங்க கடனை இவங்களே இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க போல. ஆமாம். ஏன்னா இவங்க கடன் அந்த ஆனால் கலை உணர்வு இருக்குன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக, ஆனால் இவங்க கட்டினா அவ்வளோ வீடு சூப்பராக இருக்கும். இந்த ராசி குறிப்பிட்ட அளவில் பணம் வருவதுக்கு முன்னாடி வண்டி வாகனம் ஆசை வந்துடும். அப்போ ஏன்னா வண்டி தேவையாகவும் இருக்கும். அதுதான் அது என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா இந்த வண்டியோட இது 10 லட்ச ரூபா வருது, கொஞ்சம் வாங்கினா 15 லட்சம் தானே அப்படின்னு வருவாங்க. அது என்னென்னா வருமானம் கரெக்டாக வர வரைக்கும் ஃப்ளோட்டிங் இருக்கும், மிஸ்டேக் வரும்போது மாட்டிக்கும். அப்போ கையில் இருக்கிற பணத்தை வச்சு பிளான் பண்ணணும். ஆனால் இந்த ராசி இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தான், பணம் வர்றதை நினைச்சு பிளான் பண்ணிடும். ஓகே, நாளைக்கு வர பணத்துக்கு இன்னைக்கு பிளான் போட்டுருவாங்க. நாளைக்கு வர பணத்துக்கு இன்னைக்கு கடன் கட்ட பிளான் பண்ணக்கூடாத ராசி இது. அப்ப இந்த மாதிரி வகையில கடன் வந்துருது. சரி, அப்ப பூர்வீக சொத்து இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு, தந்தை வழி என்ற தொழிலும் நிச்சயமாக உண்டு. ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியாகும். ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயில அப்பாவோட வேலை கிடைக்குன்னு போயிருப்பாங்க, என்ன ஆகும்னா லேட் ஆயிரும். அப்ப அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். தந்தையோட பிசினஸும் செட் ஆகுங்க. குணாதிசயம்லாம் எப்படி இருக்கும்? இப்போ குணாதிசயம் சொல்லிட்டோம், கடன் தான் கேட்கணும். இந்த கடன் பிரச்சனைலேருந்து அவங்க எப்படி வெளில வருவாங்க? நிச்சயமாக கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வெளிவட வழிபாட்டு முறைகள் ரொம்ப தேவைப்படுதுங்க. இவங்க வழிபாட்டு முறையில் இவங்க ஃபஸ்ட்டு வழிபடுது கலைவாணி வழிபாடு மிகுந்த சிறப்பு. அப்போ அந்த சரஸ்வதி வழிபாடுகள், ஏன்னா அவங்க லட்சுமி கடாட்சம் கலை சரஸ்வதி சம்மந்தப்பட்டது வழிபாடுகள் பண்ணலாம். அகஸ்தியர் வழிபாடு, சித்தரில் அகஸ்தியரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிருஷ்ணரில் குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணருங்க. அப்போ குருவாயூராக இருக்கலாம், ஒடிபி கிருஷ்ணராக இருக்கலாம், இந்த தொட்டமல்லூர்னு சொல்கிற அந்த கிருஷ்ணர் உட்காந்து வெண்ணெய் சாப்பிட்றது இருக்கு. ஆமாம், அது மாதிரி கிருஷ்ணர் வழிபாடு. ஏன்னா இந்த ராசியில் தான் ரோகிணி இருக்குது, ரோகிணி கிருஷ்ணர் தான். இந்த கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணும் பொழுது இவங்க மீண்டும் படிப்படியாக வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்கள், குழந்தை வடிவத்தை சப்த கன்னிகள் வழிபாடாக இருக்கலாம். கன்னி தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். திடீர் யோகங்கள், திடீர் கடன் அடைக்க வழி பிறந்துருது. அப்போ பண வரவு வந்து மிகுந்த யோகத்தை அப்படியே டக்கு டக்குன்னு கடன் அடைக்க வழிவகையில் வந்துடுது. இந்த ராசி எப்பவுமே கடன் அடைக்கிற 2 கிழமையை பயன்படுத்திக்கணும். எதுக்குன்னா மைத்ரேய முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு, அது கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை பயன்படுத்தினா இருக்கும், அது மிகுந்த யோகம். இன்னொரு இந்த ராசிக்கு ஸ்பெஷல் என்னன்னா புதன்கிழமையில் வருகின்ற வியாழன் நட்சத்திரங்கள். வியாழன் நட்சத்திரம்னா புனர்பூசம்,
விசாகம் மற்றும் புரட்டாதி. புதன்கிழமையில் வர இந்த நட்சத்திரம் இல்லை, வியாழக்கிழமையில் வருகின்ற ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரம். இதை வச்சுக்கிட்டு பண்ணும்போது அப்படியே படிப்படியாக மேலே வந்துடுறாங்க. இதனா உங்களுக்கு கடன் அடைக்க வழி பிறக்குது. ஏதோ ஒரு வகையில் உதவி கிடைச்சு டக்குன்னு தூக்கி விடுற மாதிரி வந்துடுது. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. அப்போ இத்தனை வழிவகை சொன்னோம். சரி, இன்னும் கொஞ்சம் பணம் வருவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, லக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு துளசி சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், ஸ்ரீராமர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் நல்லா இருக்கு. அப்போ இந்த ராசிக்கு முதலீடு சிறந்ததாக இருக்குங்க. கையிருப்பு பணம் கொஞ்சம் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பண்ணலாம், பாண்ட்ஸில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு சின்ன சின்ன சிறு சேமிப்பே பெரும் தொழிலதிபராக மாற்றிடும். சின்ன சேர்த்துட்டு வருவாங்க. சின்ன படிப்படியாக அப்படி இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண இது பண்ணேன்னு அப்படியே பெரிய லெவலில் மிகப்பெரிய யோகத்தை வந்துடும். அப்போ சிறுக சேர்த்தே பெரிய லெவலில் வந்துடுறாங்க. இந்த ராசிக்கு ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். கிரெடிட் கார்டை இப்படி உடச்சி தூக்கி போட்டுருங்க, இல்லை கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. இது மிகப்பெரிய இதை சொல்லியிருக்கேன். இது பெஸ்ட். கிரெடிட் கார்டே வாங்கிடாதீங்க. வாங்கிட்டு வாங்கலைனாலே பிரச்சனை இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் உறவுக்காக கடன் வாங்கி கொடுக்க கூடாது. எதுலேயும் போய் மாட்டிக்கூடாது. ஆமாம். தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்காக கடன் வாங்க மாட்டீங்களா, மற்றவங்களுக்காக தான் கடன் வாங்குவீங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் எதுலேயும் கடனில் போய் மாட்டிக்காதீங்க. கிரெடிட் கார்டு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டார். அப்படி இருந்ததுன்னா கிரெடிட் கார்டை இன்றைக்கி அதை உடச்சி தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? நன்றி.